வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட்கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ நிஃப்டி 50யோட டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். டெய்லி டைம் ஃப்ரேமில் நேற்று நாம் என்ன கெஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, மேபி நமக்கு வந்து ஒரு புல் பேக் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சினாரியோ நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு நமக்கு அந்த லோ வந்து கட் பண்ணியிருக்கக்கூடாது, கட் பண்ணாங்க அப்படின்னா மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து கீழே தான் வந்து போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நமக்கு வந்து லோ அப்படிங்கிறதெல்லாம் வந்து எதுவுமே வந்து கட் பண்ணலை. ஒரு புல் பேக் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. ஒரு கேப் அப் ஆச்சு, அந்த கேப் அப்பில் இருந்து அப்படியே பெருசாக அந்த ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறதா வந்து இல்லாமல் ஒரு 50 பாயிண்ட்ஸ் 100 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தது. ஒரு ரேஞ்ச் மூவ்மெண்ட்டில் ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் டவுட் வரும். இப்போ லாஸ்ட் வீக்கில் நம்ம வந்து கேண்டில் வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹேமர் கேண்டில் பற்றி நம்ம வந்து போட்டிருந்தோம். ஸோ இந்த ஹேமர் கேண்டில் வந்து நமக்கு கரெக்டாக ஒரு சப்போர்ட் லெவல் வந்து பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா நாம் வந்து ஒரு கன்க்ளூஷன் வந்து வரலாம். சரி, மேபி சப்போர்ட்டில் வந்து ஒரு ஹேமர் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதோட ஹையை வந்து கட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு அப்டேட் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷன் வந்து வரலாம். ஆனால் இந்த ஹேமர் கேண்டில் மாதிரி இருக்கிற கேண்டில், இது மாதிரி கேண்டில் நமக்கு வந்து சப்போர்ட் தவிர்த்து வேறு எங்கேயாவது வந்து பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா அதை நாம் வந்து ஹேமர் கேண்டில் மாதிரி வந்து கன்சிடர் வந்து பண்ணக்கூடாது. அது வந்து இன்வேலிடேட் வந்து ஆயிரும். ஏன் இன்வேலிடேட் ஆகுது அப்படின்னா, அங்கே வந்து ஒரு கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேட்டை வந்து கொடுப்பாங்க. ஸோ நிறைய பேர் பிகினர்ஸ் அல்லது வந்து வெறும் கேண்டில் ஸ்டிக்ஸை இதுதான் அப்படின்ட்டு ஒரு புரிதல் வந்து இருக்கும். ஸோ அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இது மாதிரி ஒரு ஹேமர் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு, இப்போ மார்க்கெட் வந்து ஒரு 2 விதமான ஒரு விஷயத்தை வந்து இண்டிகேட் வந்து பண்ணும். ஸோ இது மாதிரி ஒரு ஹேமர் கேண்டில் உங்களுக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்டில் பிரிண்ட் ஆனாலும் உங்களுக்கு வந்து நெகட்டிவில் வந்து கொண்டு போய் விட்டுரும். அதே மாதிரி சப்போர்ட்டில் வந்து இருந்துச்சாலும் ஒரு அப் ட்ரெண்ட் மாதிரி கொண்டு போய் விட்டுரும். ஸோ இந்த ஹேமர் கேண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சென்டர் ஆஃப் ஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு 50-50ல் இல்லை வந்து ஒரு ரெசன்ஸ்கிட்டையும் வந்து கிடையாது, ஒரு சப்போர்ட்கிட்டையும் வந்து கிடையாது. அது மாதிரி இடத்துல இந்த ஹேமர் கேண்டில் எல்லாம் பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா 2 விதமாக வந்து திங்க் பண்ணுவாங்க மக்கள். எப்படி திங்க் பண்ணுவாங்கன்னா, ஒன்று, இப்போ நமக்கு வந்து ஹேமர் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு, அப்போ கன்ஃபார்மாக மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் தான் வந்து போகும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மைண்ட் செட் வந்து உருவாகும். ரெண்டாவது மைண்ட் செட் என்ன அப்படின்னா, ஒரு சப்போர்ட்டுக்கு மேலே இந்த கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு, அப்போ இதுக்கு மேலே வந்து மார்க்கெட் வந்து போகாது, அது வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டிலாக நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு, அதனால தான் வந்து இப்படி ஒரு கேண்டில் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிற நினைக்கிற மாதிரி இன்னொரு மைண்ட் செட் வந்து உருவாகும். ஸோ இப்போ 2 விஷயத்தை உங்களால் வந்து புரிஞ்சிக்க முடியுது இல்லையா? இப்போ 2 விஷயம் வந்து நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து தோணுது. அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு கன்ஃபியூசிங் மைண்ட் செட் வந்து உருவாகுது. ஸோ இதுதான் வந்து பெரிய பெரிய ட்ரேடர்ஸ்க்கு வந்து தேவை. ஸோ இது மாதிரி கேண்டில்ஸ் வந்து இன்பிட்வீன் கேப்பில் எங்கேயாவது வந்து பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா ஒரு 10 பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து அப்டேட் போகும் போல இருக்குது அப்படின்ட்டு கால் ஆப்ஷன் சைடு வந்து போவாங்க. அதே மாதிரி இன்னொரு 10 பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, புட் ஆப்ஷன் சைடு வந்து போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. இப்போ பெரிய பெரிய ட்ரேடர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க, மேலே உங்களுக்கு வந்து காலையும் வந்து செல் பண்ணி விட்ருவாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புல்லும் வந்து செல் பண்ணி விட்ருவாங்க. இப்போ ரெண்டுமே உங்களுக்கு வந்து செல்லிங் நடக்கும்போது என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் வந்து எங்கேயுமே வந்து மூவ் ஆகாது. ஸோ எங்கேயுமே மூவ் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கால் ஆப்ஷன் வாங்கினவங்களும் லாஸு, புட் ஆப்ஷன் வாங்கினவங்களும் லாஸு. ஏன்னா மார்க்கெட் எங்கேயுமே வந்து மூவ் ஆகிருக்காது. ஸோ இதுதான் வந்து பெரிய பெரிய ட்ரேடர்ஸ்க்கு வந்து தேவை. ஸோ அவங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு மார்க்கெட் வந்து எங்கேயுமே வந்து மூவ் ஆகக்கூடாது. அப்படி ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து லாஸ் வரும். ஏன்னா அவங்க வந்து காலையோ அல்லது வந்து புட்டையோ வந்து செல் பண்ணி வச்சுருப்பாங்க. நாம் ஏதாவது ஒரு நியூஸ் வருது அப்படின்ட்டு நாம் ஒரு ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் கொஞ்சம் உள்ளே அவசரப்பட்டு உள்ளே போகிறோம் அப்படின்னா மார்க்கெட் அவங்களால வந்து கண்ட்ரோல் வந்து பண்ண முடியாது. அவங்களோட ஸ்டாப் லாஸ்லாம் வந்து ஹிட் அடிக்க ஆரம்பிச்சிடும், அல்லது வந்து மார்க்கெட் ஆர்டரில் வந்து எக்ஸிட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் அதுக்கேற்ற மாதிரி மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க. ஒரு நியூஸுக்கு மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகிறத விட இந்த ஸ்டாப் லாஸில் தான் வந்து மார்க்கெட் வந்து பயங்கரமான ஒரு அப் ட்ரெண்டு, பயங்கரமான ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து கொடுக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நாம் நினச்ச இடத்துக்கு வந்து அதாவது ஒரு ஸ்டாப் லாஸ் நம்ம வந்து போட்டிருப்போம், அந்த ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிருக்காது, அதை ஜம்ப் பண்ணிட்டு வந்து கீழே போயிருக்கும், அதை ஜம்ப் பண்ணிட்டு மேலே போயிருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் ரீசன் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் ஆர்டர். ஸோ மார்க்கெட் ஆர்டர் யார் போடுவான்னு பார்த்திங்க அப்படின்னா, பெருசாக பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் தான் வந்து மார்க்கெட் ஆர்டர் வந்து போடுவாங்க. ஆர்டர்ஸ் வந்து எப்படி ப்ளேஸ் பண்ணணும்னு தெரியாத பிகினர்ஸ் தான் வந்து மார்க்கெட் ஆர்டர் வந்து போட்டு விட்ருவாங்க. ஸோ அதன் காரணமாக என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த ரேலி அப்படிங்கிறது பயங்கர எக்ஸ்டெண்டடாக வந்து போகும். ஒரு 200 பாயிண்ட் தான் வந்து மூவ் ஆகணும், அந்த நியூஸுக்கு தான் வேல்யூ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா
300 பாயிண்ட் 400 பாயிண்ட் வந்து ரேலி வந்து நமக்கு வந்து கொடுத்துரும். அதுக்கு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகிறது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ட்ரிகர் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ட்ரிகரை வந்து போட்டாங்களே நம்ம வந்து பார்த்துருவோம். ஓ அப்போ இந்தளவுக்கு மார்க்கெட் வந்து போகும் போல இருக்குது அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, நீங்கள் அதுக்கு மேலே இன்னொரு ஆர்டர் வந்து போட்டு வைப்பீங்க. ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் அப்படி டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிடும். ஸோ இது மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும் அப்படின்னா இந்த கேண்டல்ஸை வந்து எந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஒரு தப்பான ட்ரேடில் வந்து மாட்டுவோம். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து 24,300 வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணிட்டு அப்டன்றது போயிருந்தது. அதே மாதிரி இந்த 24,300 இன்றைக்கி வந்து டச் பண்ணாங்க, ஒரு பிரேக் அவுட் கொடுத்து வந்து க்ளோசிங் வந்து கொடுக்க முடியலை. ஸோ 24,300 ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து இருக்குது. ஸோ அதை உடச்சாங்க அப்படின்னா ஒரு 150 பாயிண்ட் சடனாக வந்து மூவ் ஆகும். அப்போ ஒரு 24 ஒரு 450 அந்த ரேஞ்ச் வந்து அடுத்த லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து இருக்குது. அதே மாதிரி டவுன் ட்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 24,150 அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் வந்து இருக்குது. ஸோ அதை உடச்சாங்க அப்படின்னா ஒரு 24,50 24,000 அப்படி ரேஞ்சில் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 1 hour டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 1 hour டைம் ஃப்ரேமில் இன்றைக்கி வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஒரு கேப் அப் வந்து நடந்திருக்கு. ஸோ நேற்று நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஒரு புல் பேக் வந்து வரலாம், வந்துச்சு அப்படின்னா எது வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற லெவல் முதற்கொண்டு உங்களுக்கு வந்து நான் வந்து கொடுத்துருந்தேன். அதுக்கு ரீசன் வந்து என்ன நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ப்ரைஸ் வந்து எங்கள் ரேஞ்சிலேருந்து எந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து வந்திருக்கு அப்படின்னா இந்த ரீசெண்ட் ஹை வந்து இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். ரீசெண்ட் ஹை வந்து இதுதான் 24,858 ரீசெண்ட் ஹை. ரீசெண்ட் லோ பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது ஒரு 23,700. இப்போ இந்த ஹையவும் இந்த லோவையும் நம்ம வந்து கால்குலேட் வந்து பண்ணணும். ஸோ இந்த கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி தெரியல அப்படின்னாலும் கால்குலேட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டூலெல்லாம் வந்து இருக்கும். அதில் பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி வந்து ஆப்ஷன் வரும். ஸோ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீசெண்ட் லோ வந்து இந்த இடத்துல இருக்குது, ரீசெண்ட் ஹை வந்து இங்கே இடத்துல இருக்குது. ஸோ இதை நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். எனக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5%, அதாவது ஒரு 1,200 பாயிண்ட்ஸ் வந்து மூவ் வந்து இருக்குது. இந்த ஹை அண்ட் லோவுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ். சரி, ஓகே. இப்போ இந்த லோவை இன்றைக்கி வந்து கட் பண்ணலை அப்படின்னா மார்க்கெட் வந்து அப்படின்ட்டு தான் வந்து போயாகணும். அதாவது ஒரு புல் பேக் நமக்கு வந்து கிடச்சாகணும். அதை மீன் பண்ணி தான் நேற்று நம்ம வீடியோவில் சொன்னது, நமக்கு ஒரு புல் பேக் வந்து கிடைக்கலாம். அப்படி கிடச்சிது அப்படின்னா நமக்கு வந்து ப்ரைஸ் எங்கே வரைக்கும் மூவ் ஆகலாம், குறைந்தபட்சம் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24,300 வரைக்கும் குறைந்தபட்சம் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதிகபட்சம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24,400 வரைக்கும் வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு ரீசன் பார்த்திங்க அப்படின்னா இந்த லோவிலேருந்து நாம் வந்து மார்க் பண்ணணும். ஸோ இந்த லோவிலேருந்து மார்க் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஒரு 600 பாயிண்ட் வருதுங்களா. இந்த 600 பாயிண்ட் என்ன, 50% ஆஃப் திஸ் மூவ். ஸோ இந்த இடத்துல ஒரு 1,200 பாயிண்ட் நமக்கு வந்து ஹை அண்ட் லோ இருக்குது. அதுக்கு 50% எடுத்திங்க அப்படின்னா எவ்வளோ வருது, ஒரு 600 பாயிண்ட் பக்கம் நமக்கு வந்து வருது. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா 1,200 பாயிண்ட்டுக்கு 600 பாயிண்ட் வந்து 50% இல்லையா. அதனால தான் நேற்று நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா நாளை நமக்கு வந்து ஒரு புல் பேக் வந்து கிடச்சிது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 24,300 24,400 450 வரைக்கும் வந்து வரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதுக்கு லோ வந்து கட் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இன்றைக்கி என்ன நடந்திருக்கு, நமக்கு வந்து ஒரு கேப் அப் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த புல் பேக் வேல்யூ எக்ஸாக்ட்லி என்ன நடந்திருக்கு, ஒரு 24,300 இருக்குது. அதை வந்து நம்மளால் வந்து பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியல. ஸோ அப்படி கொடுக்க முடியாதனால தான் வந்து ப்ரைஸ் அப்படியே வந்து ஹோல்ட் ஆகி அப்படியே வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும். எப்பயுமே வந்து ஒரு ஹை அண்ட் லோ வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கிட்டு அந்த லோவை கட் பண்ணலனாலும் பரவாயில்ல, அந்த ஹையை வந்து கட் பண்ணலாலும் பரவாயில்ல, நமக்கு அந்த டோட்டல் மூவ் என்ன, எவ்வளோ பாயிண்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு புல் பேக் வந்து எந்த லெவல் வரைக்கும் வரும், வரலாம் அப்படிங்கிற ஒரு கெஸ் ஒர்க்கு நம்ம வந்து ஈஸியாக வந்து பண்ணலாம். ஸோ இப்படி தான் நான் வந்து புல் பேக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த விஷயம் தான், அதாவது இந்த வேல்யூ தான் வந்து புல் பேக் வேல்யூ, மார்க்கெட்டு இது வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான ரீசன் வந்து இந்த விஷயத்தை வச்சு தான் நான் வந்து சொல்கிறேன். வேறு எதுவுமே வந்து இண்டிகேட்டரோ இல்லை வேறு ஏதாவது நான் வந்து பெருசாக வந்து உள்ள நான் என்னோடய ஸ்ட்ராட்டஜி அப்படி மாதிரி அப்படியெல்லாம் எதுவுமே வந்து கிடையாது. சிம்பிள், ஒரு ஹை அண்ட் லோ அதை வந்து மார்க் பண்ணுங்கள்.
அது வந்து ஒரு 1000 பாயிண்ட் இருக்குது அப்படின்னா இன்னொரு 500 பாயிண்ட் வந்து ஒரு புல் பேக் வந்து இருக்கும். ஒரு 1000 பாயிண்ட் நமக்கு வந்து ஒரு ரேலி வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 500 பாயிண்ட் நமக்கு வந்து ஒரு புல் பேக் வந்து கிடைக்கணும். ஸோ அதுதான் வந்து நமக்கு இன்றைக்கி வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம், இந்த 24,300 புல் பேக்குன்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக எக்ஸாக்டாக அதை வந்து டச் பண்ணிவிட்டு அதனால் நம்ம அதுக்கு மேலே வந்து ஒரு பிரேக் அவுட் நம்மளால் வந்து கொடுக்க முடியல. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ரேஞ்ச் பவுண்டில் வந்து ட்ரேடாக வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 50 மினிட் சார்ட்டு. ஸோ 50 மினிட் சார்ட்டில் நேற்று நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்ன் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த ட்ரையாங்கல் பேட்டர்ன் நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து கிடச்சிருச்சு. இது அப்படியே வந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நமக்கு குறைந்தபட்சம் ஒரு 250 பாயிண்ட் வந்து மூவ் கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது அப்படியே வந்து கண்டினியூ ஆகி நமக்கு என்ன நடந்திருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 250 பாயிண்ட்டும் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து கேப் அப்பெல்லாம் வந்து போயிருக்கேப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது. கேப் அப் போனாலும் அந்த கேப் அப் அப்படிங்கிறது பெருசாக வந்து சஸ்டெயின் வந்து ஆகலை. மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கிட்டு இந்த இடத்துல நேற்று வந்து ஒரு ஹை வந்து ஃபார்ம் ஆயிருந்துச்சு இல்லையா, நேர்வே அது வரைக்கும் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகெயின் வந்து மறுபடியும் ஒரு புல் பேக், மறுபடியும் டவுன் ட்ரெண்டு, மறுபடியும் ஒரு புல் பேக், மறுபடியும் டவுன் ட்ரெண்டு, மறுபடியும் புல் பேக் அப்படின்றது ட்ரேடாக வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நேற்று வந்து எப்படி வந்து ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்னாக வந்து ட்ரேடாக வந்து முடிஞ்சதோ இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்னாக வந்து ட்ரேடாக வந்து முடிஞ்சிருக்கு. என்ன நேற்று வந்து ஒரு பிரேக் அவுட் நடந்து வந்து மேலே வந்துருச்சு. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அந்த பிரேக் அவுட் அப்படிங்கிறது நமக்கு வந்து நடக்கலை. அப்போ நேற்றோட விஷயத்தை தான் இன்றைக்கும் நாம் வந்து அப்ளை வந்து பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா சேம் இதே தான், இந்த ப்ரைஸ் ரேஞ்சை வந்து சூஸ் வந்து பண்ணுங்கள். இந்த லோ இருக்கு இல்லையா, அங்கேருந்து இதோட ஹைக்கு வந்து மார்க் பண்ணுங்கள். இப்போ இதோட டோட்டல் ரேஞ்ச் என்னென்னு பாருங்கள், 200 பாயிண்ட் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அழிச்சிட்றேன். இந்த ரேஞ்சை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 200 பாயிண்ட் வந்து இருக்குது. இது வந்து ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்ன். இப்போ வந்து இந்த ட்ரையாங்கல் பேட்டர்னை நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம், இது கன்ஃபார்மாக இது வந்து அப் ட்ரெண்டும் சொல்ல முடியாது, டவுன் ட்ரெண்டும் சொல்ல முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதோட சைஸ் மட்டும் தான் நம்ம வந்து பார்க்கணும். இது டவுன் ட்ரெண்ட் போக போதா அப் ட்ரெண்ட் போகிற போதா அதை பற்றி நமக்கு வந்து கவலையே படக்கூடாது. ஸோ நிறைய பிகினர்ஸ் வந்து என்கிட்ட வந்து என்ன கேட்குறீங்க, டெலிகிராம்லையும் சரி நம்ம யூடியூப் சேனல் கமெண்ட்ஸ்லையும் வந்து சரி, ஏப்பா நீ இவ்வளோ வீடியோலாம் போடுறல்ல, உனக்கு கொஞ்சமாவது கூர் இருக்கா, இல்லை இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிற, சார்ட்டு பார்த்து என்னென்னவோ சொல்கிறேன்னு சொல்கிற, ஆனால் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போகுமா டவுன் ட்ரெண்ட் போகுமான்னு உனக்கு சொல்ல துறையில் நீ எல்லாம் எதுக்கு வீடியோ போடுற அப்படிங்கிற மாதிரி வந்து கமெண்ட் வந்து பண்ணுறாங்க, அல்லது வந்து கொஷின் வந்து கேட்குறாங்க. அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான ஆள் தானே நீயே, சொல்லு பார்ப்போம் மாதிரி வந்து கேள்வி கேட்குறாங்க. வாஸ்தவம் தான், சொல்லலாம். எனக்கு ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இல்லை ஒத்துக்கிறேன் நான். ஆனால் வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போக போகுது டவுன் ட்ரெண்ட் போக போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு ஒரு யூஸும் வந்து கிடையாது. ஏன் அப்படின்னா அப் ட்ரெண்ட் போச்சு அப்படின்னா எது வரைக்கும் போகும், அப்படி போகிறதுக்கு என்ன ரீசன், அதே மாதிரி டவுன் ட்ரெண்ட் போச்சு அப்படின்னா எது வரைக்கும் போகும், போகிறதுக்கு ரீசன் எப்படி போகும் அப்படிங்கிறத நமக்கு வந்து முதல்ல தெரியணும். சரி, மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் தான் வந்து இருக்குது, நீங்கள் கால் ஆப்ஷன் வாங்கிட்டீங்க சரியா, மார்க்கெட் மூவ் ஆகலை, என்ன பண்ணுவீங்க சார்? ப்ரைஸ் வந்து ஒரு 5 பாயிண்ட் மேலே ஏறுது, 2 பாயிண்ட் கீழே இறங்குது, 10 பாயிண்ட் மேலே போகுது, 5 பாயிண்ட் கீழே இறங்குது, இது வந்து அப் ட்ரெண்ட் தானே. நீங்கள் வாங்கின கால் ஆப்ஷன் ஏன் வந்து மேலே போக மாட்டேங்குது, அதை என்றைக்காவது நாம் வந்து யோசித்து பார்த்துருக்குறோமா? ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இதெல்லாம் ஒரு லெவல், இதை வந்து உடைக்கணும், இது ஒரு சப்போர்ட் இருக்குது, இங்கே உடைக்கிறதுக்கு டைம் எடுக்கும், அல்லது வந்து இதை உடைக்கணும் அப்படின்னா இப்படி மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்குது, இந்த பேட்டர்ன் இந்த சைஸ் இருக்குது, இந்த சைஸ் அப்படின்னா இந்த சைஸ் தான் மூவ் ஆகும் அப்படின்ட்டு நாம் வந்து சொல்கிறோம். அதை வெளிப்படையாக சொல்கிறது கிடையாது, என்ன சொல்கிறது, ஒரு எஜுகேஷன் பர்பஸ் மாதிரி நாம் வந்து சொல்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் இந்த ரேஞ்சு நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம், இந்த இடத்துல நமக்கு வந்து 250 பாயிண்ட் வந்து கிடச்சிருச்சு, ஒரு சைஸ் இருக்குது, இப்போ நமக்கு வந்து இன்னொரு 200 பாயிண்ட் மேலே போகும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது அதிலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்குவீங்க, ஒன்றுமே வந்து கற்றுக்க முடியாது. ஸோ இந்த ட்ரையாங்கல் பேட்டர்னோட அந்த பிஹேவியர் என்ன அப்படிங்கிறது நீங்கள் கற்றுக்க முடியாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதோட பிஹேவியர் என்ன, இதோட சைஸ் என்ன, ஸோ இந்த சைஸில் நமக்கு வந்து பிரேக் அவுட் கிடச்சிது அப்படின்னா அப் ட்ரெண்டில் இந்த ரேஞ்சுக்கும் போகும், இன்பிட்வீன் கேப்பில் வேறு ஏதாவது லெவல்ஸ் இருக்கா அதையும் மென்ஷன் பண்ணுறோம். அதே மாதிரி டவுன் ட்ரெண்ட் போச்சு அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் வந்து கீழே இறங்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் வந்து பண்ணுறோம். ஸோ இப்போ உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும், ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது சைஸு. ஸோ அந்த சைஸ் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா அப் ட்ரெண்ட் போனாலும் டவுன் ட்ரெண்ட் போனாலும் நமக்கு வந்து இந்தளவுக்கு பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும்.
ஸோ இதுதான் நான் உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கணும்னு விருப்பப்படுறேன். ஸோ நான் வந்து சொல்லிடுவேன் வித்தின் 50 செகண்ட்ஸில் நான் வந்து சொல்லிடுவேன், நாளைக்கு அப் ட்ரெண்டு, நாளைக்கு டவுன் ட்ரெண்டு, நாளைக்கு எங்கேயுமே மார்க்கெட் வந்து மூவ் ஆகாது அப்படின்ட்டு நான் ஈஸியாக வந்து சொல்லிட்டு போயிடுவேன். அப்படி சொல்கிறதுனால உங்களுக்கு ஒரு யூஸும் வந்து கிடையாது. அப் ட்ரெண்டு அப்படின்னா மார்க்கெட் இன்றைக்கி வந்து அப் ட்ரெண்டு தான். ஏன் வந்து கால் ஆப்ஷனில் எத்தனை பேர் உங்களால் வந்து கோடியாக சம்பாதிக்க முடிஞ்சுது? மார்க்கெட் ஏன் வந்து மேலே ஃபர்தராக வந்து மேலே போகலை? எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்குது. இப்போ சொன்னேன் இல்லையா, இந்த பேட்டர்னோட சைஸ் வந்து ஒரு 250 பாயிண்ட் இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ பாயிண்ட் மேலே நமக்கு வந்து மூவ் ஆகிருக்கு? கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 250 300 பாயிண்ட் வந்து நமக்கு மூவ் வந்து ஆகிருக்கு. அதுக்கு மேலே ஏன் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகலை? எல்லாத்துக்கும் ரீசன் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம வந்து சொல்கிறோம், இந்த சைஸ் இருக்குது, இந்த சைஸை வந்து நாம் வந்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும், அதுக்கு மேலே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் இன்டெரக்டாக உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வரட்டா மாமி. ஸோ இன்றைக்கி நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சதுனால ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இன்றைக்கும் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட சைஸும் பார்த்திங்க அப்படின்னா 200 பாயிண்ட்டாக வந்து இருக்குது. ஸோ ஏற்கனவே சொன்னது தான், ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நமக்கு 50-50 தான். அப் ட்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, டவுன் ட்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, ஆனால் 200 பாயிண்ட்டு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அப்போ ஒரு அப் ட்ரெண்ட் நமக்கு வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 200 பாயிண்ட் வந்து மூவ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி டவுன் ட்ரெண்ட் நமக்கு வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 200 பாயிண்ட் வந்து மூவ் கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வந்து வரலாம். அப்போ நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போச்சு அப்படின்னா எது வரைக்கும் போகலாம்? கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24,500. அதே மாதிரி டவுன் ட்ரெண்ட் போச்சு அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 24,000 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. மேலே உங்களுக்கு வந்து அப் ட்ரெண்ட் போகுதா டவுன் ட்ரெண்ட் வருதெல்லாம் அப்படிப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு எவ்வளவு போகும், ஏன் போகும் அப்படிங்கிறது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு ட்ரேடே வந்து இனிஷியேட்டிவ் வந்து பண்ண முடியும். மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிட்டுருக்கு, நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் வந்து எடுக்கிறீங்க, ஆனால் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகலை, என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது, லாஸ் தான் வரும். ஸோ அதுக்காக தான் இதில் ஏதாவது பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது நமக்கு வந்து பிஹேவியரல் ஃபண்டமெண்டலாக வந்து இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா தான் இல்லை இது வந்து அவ்வளோதான், இதுக்கு மேலே வந்து மூவ் ஆகாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து வரணும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக நேற்று ஃபுல்லாக அந்தளவு உங்களுக்கு வந்து நான் வாட்ஸ்அப் சேனல்லேருந்து அப்டேட் வந்து கொடுத்துட்டு இருந்தேன். இன்றைக்கி ஏதாவது நான் அப்டேட் வந்து கொடுத்தேன்னா ஒரு அப்டேட் வந்து கொடுக்கல. ஏன் அப்படின்னா மார்க்கெட் வந்து எது வரைக்கும் மூவ் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நேற்றே நம்ம வந்து சொல்லிட்டோம் ஒரு 250 பாயிண்ட்டு அப்படின்ட்டு. இன்றைக்கி மார்க்கெட் கீழே போயிருந்தாலும் 250 பாயிண்ட் தான், இன்றைக்கி மேலே வந்ததுனாலும் 250 பாயிண்ட் தான். அதுக்கு மேலே கொஞ்சம் வந்து மார்க்கெட்டை மூவ் ஆகிருக்கு, ஆனால் அந்த மூவ் ஆனது சஸ்டெயின் ஆச்சா? சஸ்டெயின் வந்து ஆகலை. ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாவது யூஸாக? ஒரு யூஸும் கிடையாது. அதனால தான் இன்றைக்கி பெருசாக நான் வந்து அப்டேட் வந்து கொடுக்கல, அவ்வளோதான், சிம்பிள். ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50ல் நம்ம வந்து 24,100 ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி கேப் அப் ஆயிருந்தது, அந்த இடத்துல இருந்து நல்லா வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்குச்சு. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 24,300 ஓப்பன் ஆனது. இந்த இடத்துல சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24,100 கிட்ட வந்து ஒரு சப்போர்ட் வந்து எடுத்திருந்தாங்க. இன்னொரு விஷயம், நம்ம வந்து இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து மல்டி டைம் அனாலிசிஸ். அதெல்லாம் வந்து ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்லேயும் நமக்கு வந்து மார்க்கெட்டோட ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்துக்கிட்டு வரோம். இது பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு இன்றைக்கி க்ளோஸ் ஆன நிலைமையை வச்சு நாளை எப்படி வந்து மூவ் ஆகலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சி சொல்கிறோம். நேற்று நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம், இந்த 24,100 ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதாவது ப்ரைஸ் வந்து இதுக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆகிருந்தது, இது நமக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ப்ரைஸ் வந்து நமக்கு இன்றைக்கி காலையில் ஓப்பன் ஆனதே வந்து 24,300 கிட்ட ஓப்பன் ஆச்சு. அந்த இடத்துல இருந்து கீழே இறங்கி ஏன் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் வந்து எடுத்தது? அதுக்கு ரீசன் என்ன? எல்லாத்துக்குள்ளாயும் ஒரு விஷயங்கள் வந்து இருக்குது. அதனால தான் நம்ம வந்து இந்த லெவலை வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் வந்து ஒரு அப்டேட் வந்து போகுது. போயிட்டு இந்த இடத்துல ஒரு 24,250 நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு ஏன் வந்து இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணி வந்து மறுபடியும் வந்து கீழே இறங்குது? எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்குது, பிஹேவியர் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் ஒவ்வொரு இண்டெக்ஸுக்கும் ஒரு பிஹேவியர் இருக்குது. இதுக்கு மேலே போகும் போகாது அப்படிங்கிறத ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கலாம். அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவை. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த லெவல்ஸ்லாம் நமக்கு வந்து கொடுக்குறோம். இதுக்கும் மேலே இன்ட்ராடேல சில விஷயங்கள் வந்து நடக்குது. ஸோ இந்த லெவல் நாம் வந்து கொடுத்தது எல்லாமே வந்து நேற்று க்ளோஸ் ஆன ப்ரைஸை வச்சு நாம் வந்து சொல்கிறோம் இது ரெசிஸ்டன்ஸு, இதை உடச்சாங்க அப்படின்னா 24,250 போகும் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கி ஓப்பன் ஆனது கேப் அப்பில் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அப்போ இதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா லைவில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும்.
ஸோ அந்த இடம் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிற கண்டுபிடிச்சி தான் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 24,400 ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 24,200 வந்து இருக்கலாம். 24,200 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 24,100 24,50 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 24,400 ஒரு பிரேக் அவுட் வந்து ஆச்சு அப்படின்னா ஒரு 24,500 மினிமம் வந்து ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியில் ஒரு 56,300 ரெசன்ஸ்ன்னு சொல்லியிருந்தோம். சின்ன ஒரு கேப் அப் வந்து இதுலேயும் வந்து பெரிய ஒரு கேப் தான் வந்து போயிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 56,400 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகெயின் நமக்கு வந்து ஒரு அப்ட்ரெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருந்தது. அகெயின் ஒரு புல் பேக், அகெயின் ஒரு அப்ட்ரெண்ட், அகெயின் புல் பேக் அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரேடாக வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா ஒரு 57,200 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 56,800 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 56,800 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 56,600 ஒரு 56,400 வரைக்கும் கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அப்ட்ரெண்ட் 57,200 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 57,400 57,500 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸில் நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஒரு 78,000 வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 78,400 78,500 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஓப்பன் ஆனதே வந்து அங்கே தான் வந்து ஓப்பன் ஆயிருந்தது. மறுபடியும் இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த ரேஞ்ச் வரைக்கும் அப்படியே வந்து ட்ரேடாக வந்து முடிஞ்சிருக்கு. ஒரு ரேஞ்ச் பவுண்ட் கைண்ட் ஆஃப் வந்து ட்ரேடாக வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருச்சு அப்படின்னா ஒரு 78,500 ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 78,000 இருக்கலாம். 78,000 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 77,600 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 78,500 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 79,000 79,200 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியில் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஒரு 13 ரெசன்ஸ்ன்னு சொல்லியிருந்தோம். அதை உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 13,100 வந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். நமக்கு இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆனதே பார்த்திங்கன்னா ஒரு 13,163 வந்து ஓப்பன் ஆச்சு. மறுபடியும் ஒரு 13,50 கிட்ட வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு அப்டெண்ட் போயிட்டு மறுபடியும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் ட்ரேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு அப்டெண்ட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து கிடச்சிருந்தது. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருச்சு அப்படின்னா ஒரு 13,300 ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 13,150 வந்து இருக்கலாம். 13,150 ஒரு பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 13,50 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 13,300 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 13,400 13,450 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.